சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக கல்லீரல் பற்றி மிகப்பெரிய புரிதல் இல்லாத மக்களுக்காக குறிப்பாக கல்லீரல் அப்படிங்கிறது என்ன, நம்ம மனித உடம்புல வந்து அது எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரியான வேலைகளை செய்யுது அப்படின்னு சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாக சொல்லலாம் சார். அதாவது நம்முடைய கல்லீரல் அப்படிங்கிறது நம்மளுடைய வலது விலா பகுதியில் அமைந்துள்ள ஒரு உறுப்பு சார். சரி சார். இதனை ரைட்டு ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜன்னு நம்ம மெடிக்கல் டேமாக சொல்லுவோம். நம்ம வலது விலா பக்கம் அப்படின்னே வச்சுக்குவோமே. ஓகே. அடுத்ததாக இந்த கல்லீரல் அப்படிங்கிறது சொன்ன உடனே அதனுடைய பயன்கள் தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் சார். ஃபங்க்ஷன்ஸ், இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதயத்தோட வேலை பம்பிங், மூளையோட வேலை திங்கிங். ஆனால் உடம்புக்கு தேவையான எல்லா மெட்டபாலிசமும் நடைபெறக்கூடிய இடமா நம்ம பார்க்குற இடம் வந்து கல்லீரல் தான் சார். இது முக்கியமான வேலைகள். லிவர் தான் வந்து அதாவது டைஜஷனுங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரணம், அந்த உணவு மண்டலம் வந்து சீரணித்தல் செய்கிறத மட்டும்தான் செய்யுது. ஆனால் சீரணித்த உணவை உடலுக்கு ஏற்ற வகையில் மாற்றி எல்லா செல்களுக்கும் தேவையான அளவில் மாற்றக்கூடிய வேலையை செய்கிறது வந்து கல்லீரல் தான். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து சிம்பிளாக சொல்லலாம் சார். ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா குருதியை தேக்கி வைத்தல், அல்லது நெக்ஸ்ட் வந்து குருதியை சுத்தப்படுத்துதல், அதாவது ரத்தத்தை தேக்கி வைத்தல், ரத்தத்தை சுத்தப்படுத்துதல். அடுத்ததாக வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் சொல்லுவாங்க சார். அடுத்தபடியாக பைல் செக்ரிஷன், அதாவது பித்தத்தை வந்து சுரத்தல். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது டீடாக்சிஃபிகேஷன். இவ்வளவு வேலைகள் அது ஒரு உறுப்பு தான் செய்யுது. இதை விட முக்கியமா இன்னொன்று என்னன்னா, சில பொருட்களை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கக்கூடிய வேலையை அதான் செய்யுது. கல்லீரலுக்குள்ளேயே சேமித்து வைக்கும். ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நாம சாப்பிட்டதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, காப்பர் சத்து, இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாம் தேக்கி வைத்து தேவைப்படும் போது அது கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு வேலையும் வந்து கல்லீரல் தான் செய்கிறது. கல்லீரல்ங்கிறது வந்து ஒரு மெட்டபாலிசத்தினுடைய ஹீரோவே அதான் சார். இவ்வளவு பெரிய முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த உறுப்பு வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், ஏதாவது சேதம் அடைந்தால், இல்லை அது மால் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? எந்த மாதிரியான அறிகுறிகளை காட்டும் சார்? முதல்ல இது சின்ன சின்ன லெவலில் பிரச்சனை ஆகும்போதே சில குறிகுணங்களை காட்ட தொடங்கிடும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன லெவலில் வரக்கூடிய லிவர் ப்ராப்ளம்ஸில் முதல்ல பசியின்மை இருக்கும். அடுத்ததாக முறையாக சீரணமாகாது. உடலில் எப்போதும் ஒரு அசதி இருந்து கொண்டே இருக்கும். சில வேளைகளில் வலது விலாப்பகுதியில் ஒரு சிறிய வலி காணப்படலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா ப்ராபபிளி அவங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதை வச்சு மட்டுமே உறுதிப்படுத்திட முடியாது. சரி சார். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிற சார்? எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது சார்? சார் இதை வந்து எளிதாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நமக்கு டெஸ்ட் எல்லாம் அட்வான்ஸ் டெஸ்ட் நிறைய போயிடுச்சு. ஓகே. சிம்பிளான ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, LFTன்னு சொல்லுவோம். அதை போய் பார்த்தோம் அப்படின்னா SGOT, SGPT, அதே போல் வந்து பிலிருபின் லெவல் எல்லாத்தையும் அவங்க பார்த்து உடனே சொல்லிடுவாங்க. நம்மளுடைய ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத எளிதாக தெரிந்து கொள்ளலாம். சப்போஸ் அதுலேயே ஒரு டவுட் வந்ததுன்னா அல்ட்ராசோனோகிராம் இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது, MRI இருக்குது, இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலில் போய்க்கலாம். சரி சார். நீங்கள் சொன்ன அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இந்த வலது விலா பகுதியில் இருக்கக்கூடிய வலியை தவிர மற்றதெல்லாம் இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரியான ஒரு அசதி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த வலியை மட்டுமே வச்சு ஓரளவுக்கு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? நிச்சயமாக வர முடியாது சார். சரி. இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம், அது தேவை. சரி சார். ஆனால் தீவிரமாக கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் சார்? தீவிரமாக கல்லீரல் பாதிப்புகள் வந்து விட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும் சார். ஓகே. அந்த நோய்க்கு தகுந்தாற் போல் சில நோய்களில் ஃபீவர் இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கும், அதன் பிறகு வந்து வலி கண்டிப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரியான குணங்கள் வந்து அதிகரித்து கொண்டே போகும். ஸோ ஹாஸ்பிட்டல் போயாக வேண்டிய சூழ்நிலைக்கு அதுவே தள்ளிடும். சரி சார். ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி பேசிக்கான அறிகுறிகள் இருக்கும் போதே செக் பண்ணி கல்லீரல் பாதிப்படைய தொடங்கிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா மருத்துவம் செய்து முழுசாக வெளியே வர முடியுமா? நிச்சயமாக முழுமையாக சரி செய்து வரலாம். சித்த மருத்துவத்தாலே செய்ய முடியும். அதை உறுதியாக செய்யலாம் சார், எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா லிவர் டிசீஸுக்கு சித்தா ஆயுர்வேதால தான் சிறப்பான மருந்துகள் உள்ளனங்கிறது எங்களுடைய கருத்து. சரி சார். நம்ம சித்த மருந்துகள் பற்றிலாம் மருத்துவம் பற்றி பேசுவோம். அதற்கு முன்னாடி இன்னும் ஒரு சில கேள்விகள் எனக்கு இருக்குது. இந்த கல்லீரல் பாதிக்கப்படுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்குது சார் நம்ம மக்கள்கிட்ட? பொதுவாகவே சார் இன்றைக்கு கல்லீரல் லிவர் டிசீஸ்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக ஆகிப்போச்சு. இதற்கு முதன்மையான காரணம் வந்து தவறான உணவு பழக்கம் தான். ஓகே. அதாவது சாப்பிட வேண்டியதை நாம் இப்போதுமே சாப்பிடுவதில்லை,
நாம் ருசிக்காக சாப்பிடக்கூடாதவற்றை சாப்பிடுகிறோம். ஏன் திரும்ப திரும்ப உணவு உணவு என்று சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்கலாம். சித்தர்கள் கடைசியில கொண்டு நிப்பாட்டுற இடம் வந்து அதுதான் சார். அதனால உணவுங்கிறத வந்து மறுக்க முடியாது. சரி, உணவு இது மட்டும்தான் காரணமானா இல்ல, மரபு ரீதியான காரணங்கள் உள்ளது. ஆல்கஹாலிசம் ஒரு முக்கியமான காரணம், ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணம், ஆட்டோ இம்யூனிட்டி அது ஒரு முக்கியமான காரணம். இவ்வாறாக நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காரணங்கள் நிறைய இருக்குது. ஓகே. அடுத்ததாக வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமி தொற்று. இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஏ வைரஸ், சி வைரஸ், டி வைரஸ், இந்த மாதிரி வைரஸினுடைய தொற்றுகள்னாலையும் கல்லீரல் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். சரி சார். ஆனால் மக்கள் மத்தியில் பொதுவாக வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னாலே அவர் வந்து குடிப்பழக்கம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்குற சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு, அதிகமாக ஆல்கஹால் இன்டேக் எடுக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு மற்ற காரணங்களை விட இது எப்படி சார் இருக்குது? அதிகமாக இருக்குது. இது அதிகமாகவே உள்ளது சார். ஆல்கஹால் நீங்கள் ஒருவர் குடிக்கிறார் என்றால் ஆல்கஹாலை டைஜஸ்ட் செய்யக்கூடிய என்சைம்ஸ்கள் நம்ம உடம்புல எதுவும் கிடையாது. அது வந்து எந்த உணவுப் பொருளும் நம்ம இண்டஸ்ட்ரியலுக்குள்ளார நம்ம போட்ட உணவு மண்டலத்துக்குள் சென்ற எல்லா உணவுப் பொருள், எல்லா பொருட்களும் முதலில் அடையக்கூடிய இடம் கல்லீரல் தான். அங்க கல்லீரல்ல போய் தான் சில சேஞ்சஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து எங்க போகும் அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு, ஹார்ட்டுக்கு போகும். ஆனா கல்லீரலால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்கஹால் நம்ம உடம்புக்குள்ள போய் சேஞ்ச் ஆன பிறகு அது ஆல்டிஹைடா மாறும். அதன் பிறகு அதனை வந்து சீரணிக்கக்கூடிய என்சைம்கள் நம்மகிட்ட கிடையாது. அதனால அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த லிவர் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். ஓகே. ஹெப்படைட்டிஸ், ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ அதுதான் சார் இந்த மஞ்சள் காமாலை வர்றதுக்கான காரணமா இருக்குது. பொதுவாக இந்த பிரச்சனை ஆல்கஹால் மூலமாகவும் வரலாம். ஆனா மஞ்சக்காமலைக்கு அதுதான் காரணம்னு சொல்றதுக்கு இல்ல. மஞ்சக்காமலைக்கு வேறு காரணங்கள் இருக்கு, நிறைய இருக்கு சார். ஆனா இந்த பிரச்சனை அதிகமாகி நம்ம சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாக்குறோம், நம்ம செய்திகள் பார்க்கும் பொழுது கடைசியில இறக்கும் பொழுது அவங்க மஞ்சக்காமலை வந்து தான் இறக்குறாரு. ஏன்னா அது வந்து கிரானிக்கா வந்து போகும்போது ஹெப்பாட்டிக் ஃபங்க்ஷன் வந்து டோட்டலா இம்பேர்மெண்ட் ஆயிரும். சரி. அது போன்ற நிலையில கண்டிப்பாக மஞ்சள் காமாலை வந்து கடைசியில அந்த செலிபிரிட்டிஸ் வந்து இறப்பதை பார்க்கிறோம். சார், உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள் பற்றியும் அதற்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் பற்றியும் நம்ம சித்தர்கள் பேசியிருக்கிறாங்களா சார்? இந்த கல்லீரல் பற்றியும் பேசியிருக்கிறாங்களா? கல்லீரல் பற்றி, அதில் வரக்கூடிய நோய்கள் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க சார்? சார், உடலில் வரக்கூடிய எல்லா உறுப்புகளினுடைய இதை பற்றியும் சித்தர்கள் பேசி உள்ளார்கள். சரி. நமது உடலையே ஆலயமாக பார்த்தவர்கள் சித்தர்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், வள்ளற்புரானார்க்கு வாய்க்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று திருமூலர் கூறுகிறார். நமது உடலே இறைவன் வாழக்கூடிய இடமாகும். ஒரு மனிதனுடைய ஆயுள் பலம் என்பது அவனுடைய உள்ளுறுப்புகளின், அதாவது அகக்கருவிகளினுடைய பலத்தை சார்ந்தது என்று கூறுகிறார்கள். அகக்கருவிகள் பழுதடையுமானால் ஆயுள் பலம் குறையும் என்று தெளிவாக கூறுகிறார்கள். அகத்தியர் தமது வைத்திய சதகம் என்ற நூலில் இதனை தெளிவாக பதிவு செய்துள்ளார். ஆங்கான கருவிகளின் ஊறுபாடுகளாலும் ஆனபல விடத்தினாலும் நஞ்சினாலும் ஓங்கான உயிர் அழியும் என்று உரையே என்று கூறுகிறார். விளக்கம் சொல்லிடுங்களா சார்? அதாவது இதுக்கு என்ன பொருள்னா சார், நம்மளுடைய கருவிகள் ஏதாவது பழுதடைந்தால், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்பாட்டிக், லிவர் ஃபங்க்ஷன் அல்லது இவைகள் எல்லாம் பழுதடைந்தால், ஃபெயிலியர் ஆகிவிட்டால் ஒரு மனிதனுடைய ஆயுள் அழியும் என்று கூறியுள்ளார்கள். இதிலிருந்தே இதனை பற்றிய கருத்து சித்தாவில் உள்ளது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கல்லீரலில் பூதாக்கினி என்ற ஒரு அக்கினி இருப்பதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த பூதாக்கினி மிக மிக முக்கியமானது. நம்முடைய மெட்டபாலிசம் என்று சொல்லுகிறோமே, இது எல்லாம் இதனை சார்ந்தது. இந்த பூதாக்கினியை பற்றி பேசும்போது இங்கு ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு அக்கினி இருக்குது. நம்ம உடல்ல எல்லாருடைய உடலே ஒரு அக்கினி இருக்குது. நம்முடைய சடத்தில் இருக்கிற காரணத்தினால் அதனை நாம் சடராக்கினி என்று கூறுகிறோம். இந்த சடராக்கினி ஒரு மனிதன் நோயின்றி வாழ வேண்டும் என்றால் இந்த அக்னி பலம் மிக மிக அவசியம். ஒருவனுடைய அக்னி பலம் தான் ஆரோக்கிய பலமாகும். தேரையர் இதனை பற்றி தெளிவா சொல்லியிருக்காரு சார். என்ன சொல்றாருன்னா, ஆதாரமான அழல் உஷ்ணமாச்சு, அணுகி வந்த பலவினிக்கும் இரையாச்சு, பூதாதிதங்களுக்கு துணைவனாச்சு, பொருந்தியதோர் தசவாய்க்கும் அன்னையாச்சு, சூதான கருவிகளுக்கு பிதாவமாச்சு, சூட்சமுள்ள பிராணனின் இருப்பிடமாச்சு, பாதாதி உடல் உயிருக்கு விளக்கமாச்சு, மகத்தான அக்கினியால் சுரமமாச்சுங்கிறார். எல்லா நோய்களுமே இந்த அக்னியினுடைய மாறுபாட்டால் தான் உண்டாகிறது என்று கூறுகிறார்கள். நீங்க ஒரு மந்தமான பொருளை சாப்பிடுறீங்க. அந்த மந்தமான பொருளை சாப்பிடும் போது இந்த அக்னி மந்தாக்கினி ஆகிவிடும். அதிக காரமான பொருளை சாப்பிடும் போது அது தீட்சிணாக்கினியாக மாறிவிடுகிறது. அதே வேளை மாறுபட்ட உணவுகளை சாப்பிடும் போது விஷமாக்கினியாக மாறுகிறது.
இந்த அக்னி மாறுபாடு தான் நோயினுடைய, அதாவது பிணியினுடைய ஆரம்ப புள்ளியாகும். இந்த அக்னி மாறுபாடு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல். அந்த வகையில தொடர்பு உடையது. அந்த வகையில இது தொடர்புடையது. சரி. இந்த அக்னி மாறுபாடு இது எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு கல்லீரல். எனவே கல்லீரலை பேணினால் அக்னியை பேணலாம், அக்னியை பேணினால் ஆயுளை பேணலாம், ஆயுளுக்கு வேண்டும் என்றால் நாம் அக்னியை பேண வேண்டும், கல்லீரலை பேண வேண்டும். சரி சார், கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசும்பொழுது ஒரு சில விஷயங்கள் கூட கேட்க மறந்துட்டேன் சார். இப்போ இருக்கக்கூடிய மக்கள், பொதுவாக இளம் தலைமுறை மக்கள், ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கல்லீரல் கொழுப்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்குது. அந்த கல்லீரல் கொழுப்பு அப்படிங்கிறது என்ன, அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும், அதுலேருந்து எப்படி விடுபடுறது சார்? சார், இது அனைவருக்கும் தேவையான ஒன்றாக நான் பார்க்குறேன் சார். பல காரணங்களால் இன்னைக்கு முன்னால ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் தான் அதிகம் சார். இன்னைக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம மது அருந்தாதவங்களுக்கு கூட அந்த ப்ராப்ளம் வருது சார். இது வேற ஒண்ணு இல்லை, இட் இஸ் எ மெட்டபாலிக் எரர். அதாவது நார்மலா நடக்க வேண்டிய மெட்டபாலிசம் பலவித காரணங்களால், உணவு மற்றும் பல காரணங்களால மாறுபாடு அடைந்து ஃபேட் அங்க டெபாசிட் ஆயிருது. ஓகே சார், இது ஒரு ரொம்ப அபாயகரமான ஒரு டிசீஸ் இல்ல, ஒரு பெரிய கொடூரமான வியாதி அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா பெரிய நோய்களுக்கான தொடக்க புள்ளி என்று இதனை சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஆளுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர் உள்ள ஆளு கொஞ்ச நாள் அப்படியே அதை கண்டுக்காமலே விட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்துடும், சுகர் வந்துடும். அதன் பிறகு கொழுப்பு சத்து வரும், கொழுப்பு வந்த பிறகு ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்த பிறகு ரீனல் டிசீஸ் வரும். இது எல்லாமே உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை, எல்லாம் உயிருக்கு ஆபத்தானவைகள். ஆனா தொடக்க புள்ளி எங்க? ஃபேட்டி லிவர். சோ இதை ஆரம்பத்திலேயே சரி செய்து விட்டால் இந்த நோய்கள்ல இருந்து நம்மளால் என்ன செஞ்சுக்கலாம், தவிர்த்து கொள்ளலாம். சார், இது ஒரு களைச்செடி. சரி, ஃபேட்டி லிவர் என்பது ஒரு களைச்செடி. ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிந்து விட வேண்டும். அதற்கான மருத்துவம் பற்றியும் நம்ம கடைசியில பேசலாம். இன்னொரு பிரச்சனை கல்லீரல் வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் கல்லீரல் வீக்கம் இருக்குது, வீக்கத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க சார். கல்லீரல் வீங்குமா? ஆமா சார், கல்லீரல் வீங்கும். அதனை கெப்பட்டோ மிகலி என்று கூறுவார்கள். சரி சார். இது பல காரணங்களால வரலாம் சார். நம்ம முன்னாலே கல்லீரல் நோய்களுக்கு சொன்னமே, அது எல்லாம் வரும். தவறான உணவு பழக்கம் இன்றைய ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது சார். சரி சார், திரும்ப நம்ம கடைசியில் அந்த உணவுல தான் நிக்கிறோம். சித்த மருத்துவம் கடைசியில சொல்ற புள்ளி அதுதான் சார். சார், இப்போ கல்லீரல் சம்பந்தமாக கல்லீரலுக்கு ஒரு சிறப்பு பண்பு இருக்கு அப்படின்னு நான் படித்தேன். கல்லீரலில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கல்லீரல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு உறுப்பு. ஏதாவது ஒரு பக்கத்தில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா திரும்ப அந்த இடம் சரியாகி வளர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சோம் சார். அதெல்லாம் உண்மைதானா சார்? சார், உண்மை, முற்றிலும் உண்மை. அதாவது ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரீஜெனரேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வார்கள். இந்த பண்பு கல்லீரலுக்கு உண்டு. அது இறைவனுடைய ஒரு அதிசய படைப்பு சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு அந்த இது கிடையாது, கிட்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீனல்ஸுக்கு அந்த பண்பு கிடையாது. சரி சார், சரிங்களா? ஆனால் எதற்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரலுக்கு உண்டு. ஆனால் கல்லீரல் அந்த பண்பை பயன்படுத்தி எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ண முடியும்? இப்போ அது ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைகள் பேசிட்டோம், வீக்கம், ஃபேட்டி லிவர், இதெல்லாம் சரி செய்ய முடியும் சார். இது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். சரி சார், ஒரு விஷயம், என்னைக்குமே நோய்ங்கிறது ஒரே நாள்ல நிகழாது. ஓகே, அது பல நாள் நிகழ்ந்த மெட்டபாலிக் மாற்றமாகத்தான் இருக்கும். அப்போ இது ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம்னா நல்லது, அவ்வளவுதான். சரி சார், ஆனால் கல்லீரல் முழுமையா செயலிழந்த பிறகு தன்னைத்தானே சரி செய்யும் அப்படின்னு அதை எதிர்பார்க்க முடியாது. அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அதுக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலை ரொம்ப இதா அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆன பிறகு, இப்போ சிரோசிஸ் ஆஃப் லிவர், ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா, இந்த மாதிரி நிலைகளில் நாம இதனை எதிர்பார்ப்பது தவறு. சார், இப்போ நம்ம கல்லீரல் பிரச்சனைகளுக்கான சித்த மருத்துவம் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நம்ம என்னதான் மருந்துகள் ரொம்ப தெளிவாக பேசினாலும் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்கள், கல்லீரல் மாதிரியான மிக முக்கியமான உறுப்புகள் பாதிக்கப்பட்டு பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக இந்த மருந்துகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ உணவுப் பொருட்கள் இதெல்லாம் ஓகே, அதை தவிர மற்ற மருந்துகள், சித்த மருத்துவம் எந்த மருத்துவமாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவரை பார்த்து, நேரடியாக பார்த்து, கலந்து ஆலோசித்து அவங்க அறிவுரையின் பேரில் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ நம்ம பேசக்கூடிய மருந்துகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இதற்கான மருந்துகள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்குது, சித்த மருத்துவத்தால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணுறோம். அதனால் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் நேரடியாக மருந்துகள் எடுக்காதீங்க. சரி சார், நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. கல்லீரல் பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் கல்லீரலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள
எந்த மாதிரியான மூலிகைகள் மருந்துகள் ஹெல்ப் பண்ணுது சார்? சார் இது வந்து நீங்கள் நல்ல ஒரு தகவலை மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. உண்மையிலே அது நல்லது. இங்கு சொல்லப்படக்கூடிய எந்த மருந்தையும் மருத்துவருடைய ஆலோசனையின்றி செய்ய வேண்டாம். சரி சார். ஓகேவா சார்? இதில் லிவர் டிசீசஸ்ங்கிறது நிறைய இருக்குது சார். அது வந்து ஒன்றுக்கு ஒன்றும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெப்படோமியல், ஹெப்படைட்டிஸ் சொல்கிறோம், அதே போல் நான் ஆல்கலி ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரும், சிரோசிஸ் ஆஃப் லிவர் சொல்கிறோம், அமீபிக் ஆப்சஸ், கோலித்தியாசிஸ்னு நிறைய டிசீஸ் இருக்குது. மருந்துகள் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும். ஒரு நோய்க்குள்ளது இன்னொரு நோய்க்கு கொடுக்க முடியாது. சில நோய்களுக்கு சில சிறப்பானது உண்டு. சில ஸ்பெசிஃபிக்காக மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்குள்ள மருந்துகளை நான் சொல்கிறேன். சரி சார். இப்போ நார்மலாக காமனாக எல்லாருக்கும் காமனாக இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக ஃபேட்டி லிவர் உள்ளது. ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது, நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இருக்குது. இதற்கு வந்து பேசிக்காக உள்ள சில மருந்துகளை பார்க்கலாம். முதல்ல இதற்கு சிறந்த மருந்தாக கரிசாலை கற்பத்தை சொல்வார்கள். ஓகே. கரிசாலை கற்பம் பயன்படுத்தணும் சார். சார், கரிசாலை கற்பத்தை வந்து சிறிதளவு தேன் அல்லது பாலில் காலை மாலை 2 வேளை 2 to 3 கிராம் என்ற அளவில் தொடர்ச்சியாக 1 மண்டலம் உண்டு வர இதில் மாற்றம் காணும். 1 மண்டலம் என்பது 48 நாள். சரி. இதே போன்று திரிபலா கற்பம் என்ற ஒரு மருந்து உள்ளது. அதனையும் இதனை போல பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக காலையில் வெறும் வயிற்றில் கரிசாலை டீயை குடிக்கலாம். அது என்ன சார்? அது அதற்கு டீ தூள் இதா இருக்குதா? இல்ல சார், வேற ஒண்ணும் இல்ல. கரிசாலை கொஞ்சம் போட்டு அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி, இது வந்து உணவு. ஓகே. இதனை நீங்கள் வீட்டிலே சாப்பிடலாம். இதற்கு நீங்கள் மருத்துவர் ஆலோசனை தேவையில்லை. சுவையா இருக்குமா? குடிக்கூடிய அளவுல இருக்குமா? நன்றாக இருக்கும். சரி சார். சார், கரிசாலைங்கிறது வந்து ஒரு மிக அற்புதமான மூலிகை, ஒரு பெஸ்ட் ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ட்ரக். சரி சார். அது கரிசாலை பொடியோ இல்லை இலைகளோ வெளியே வாங்க முடியுமா? வாங்கலாம், கிடைக்கும். கரிசாலை பொடியை எடுத்துக்கலாம். இதில் மஞ்சள் கரிசாலை மிக சிறப்பானது. சரி. இந்த மருந்துகள் தவிர பாவன கடுக்காய் மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது. அது காலை மாலை 1 முதல் 2 உண்ட பின்பு நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். பாவன கடுக்காய் மாத்திரை. எவ்வளவு காலம் சார்? இதுவும் ஒரு 48 நாள் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். சரி. இந்த பாவன கடுக்காய் மாத்திரை, கரிசாலை கற்பம், இவை தவிர வேறு பல மருந்துகள் உள்ளன. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து வெள்ளி செந்தூரம் என்ற ஒரு மருந்து உள்ளது. அதனை நாம் இதற்கு பயன்படுத்தலாம். பெருமருந்தா சார்? இதெல்லாம் பெருமருந்துகள். அடுத்ததாக நம்ம பூர்ணச்சந்துரோதயம் என்ற ஒரு மருந்து உள்ளது. அதனையும் நாம் இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி பெருமருந்துகள், அயச்சந்தூரம், காந்தச்சந்தூரம், இந்த மாதிரியான பெருமருந்துகள் நிறையவே உள்ளன. இந்த மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனை பெற்று தயவு செய்து உண்ணுங்கள். சரி. இது ஃபேட்டி லிவர் டிசீஸுக்கு. பொதுவாக சிம்பிளா வரக்கூடிய ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலைக்கு சில மருந்துகளை கூறலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கீழ்காய் நெல்லியை சமுலம், அதாவது அதனுடைய ஹோல் பிளான்ட்டை எடுத்து அரைத்து வெள்ளாட்டு பாலில் கலந்து கொடுத்தாலே நன்றாக குணமாகும். சரி சார். ஓகே. இதே போல வந்து முருங்கைக்கீரையை மிளகு மற்றும் வெள்ளைப்பூண்டு இந்த 3ஐயும் சேர்த்து அரைத்து காலை, மதியம், இரவு என 3 நாட்கள் 3 வேளையாக 3 நாட்கள் கொடுக்க அதிலும் நல்ல குணம் கிடைக்கும். சரி சார். இதே போல வேம்பினுடைய இலையை சிறிதளவு மிளகு, மஞ்சள் இவை சேர்த்து அரைத்து காலை, மதியம், இரவு என 3 வேளையாக வைத்து 3 நாட்கள் கொடுக்க அதிலும் சரியாகும். இவ்வாறு பல மருந்துகள் உள்ளன. சார், மஞ்சக்காமாலையை பற்றி ஒன்று கேட்டுடுறேன். மஞ்சக்காமாலை பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமான வியாதி போல மக்கள் நினைச்சாலும் அது உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு வியாதி தானே சார்? நிச்சயமாக சார். அதாவது மஞ்சள் காமாலை என்று சொன்னவுடன் நமக்கு சாதாரணமாக மக்களுக்கு தெரிந்தது வந்து இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்னால வரக்கூடிய மஞ்சள் காமாலை தான். சரி. ஆனா இந்த சில அட்வான்ஸ்டு டிசீசஸ் இருக்குது. இப்போ ஹெப்படோஸ்ல நம்ம கல்லீரல் புற்று, சிரோசிஸ் ஆஃப் லிவர், இந்த மாதிரியான நோய் நிலைகள்லையும் இதே வரும். ஸோ கல்லீரல் பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் சோதனை செய்து, மஞ்சக்காமாலை வந்தாலே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து எல்லா சோதனையும் செய்து மருத்துவரை பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியம். பார்த்து அதற்கு ஏற்றாற் போல மருந்து சாப்பிடணும். சரி சார். அல்லாம நம்ம வந்து வெறுமனே நம்ம இதை சொல்லுவது தவறு. ஓகே சார். ஓகே. ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை நாம் வந்து கையாளலாம். இந்த ஃபேட்டி லிவருக்கு நம்ம ஃபேட்டி லிவர் சொன்னோம்ல சார், அதுல இந்த சோற்று கற்றாழை ஒரு மிகச்சிறந்த மருந்து. சோற்று கற்றாழையுடன் சிறிதளவு திரிகடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலியை பவுடர் பண்ணி இந்த 2ஐயும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும் சார். கற்றாழை வந்து ஒரு சிறங்கை அளவு என்று கூறுவார்கள். அதாவது அந்த சோற்று கற்றாழையினுடைய ஜெல் வந்து இந்த சிறங்கை அளவு, இந்த அளவு நீங்க எடுத்து அதில் ஒரு 1 to 2 கிராம் அளவுக்கு திரிகடுகு பொடியை சேர்த்து கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக உண்டு வர ஃபேட்டி லிவர் நன்றாக மாறும். சரி சார். இது ஒரு மருந்தாக நாம் எடுத்துக்கலாம். இதற்கு நீங்கள் வந்து மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா இதெல்லாம் ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ் தான். அதனால் நம்ம இதை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறது. இதெல்லாம் அட்வான்ஸ் நோய்கள் பல உள்ளன லிவரில். அவற்றுக்கெல்லாம் பெருமருந்துகள் தான் பயன்படும். சரி சார். ஒருத்தருக்கு வந்து லிவர் டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் வந்தால் ஒரு சித்த மருத்துவரை சந்தித்தா, உங்களை மாதிரி ஒரு சித்த மருத்துவரை சந்தித்தா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் சார்? நோயினுடைய தன்மை, நோயாளியினுடைய உடல்நிலை, காலநிலை, இவற்றை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த நோய் எளிய நோயாக இருந்தால், அதாவது தீர்க்கக்கூடிய நோயாக இருந்தால் நிச்சயமாக சித்த மருத்துவர்கள் அதனை எளிதாக குணமாக்கி விடுவார்கள். சரி சார். ஆனால் இப்போ ஒரு அட்வான்ஸ் நிலையிலாக இருந்தால், ஏன்னா சில நோய்களுக்கு வந்து அசாத்தியம் என்று சித்தர்களை கூறியிருக்கிறார்கள். அந்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம அந்த நிலைக்கு போன பிறகு நம்மால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. சரி சார். கல்லீரல் முழுமையாக செயலிழந்து விட்டது அந்த மாதிரியோ, இல்லை கல்லீரல் பிரச்சனை பெரிதான பிறகு வரக்கூடிய ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை வந்து உயிருக்கு போராடும் பொழுதோ சித்த மருத்துவம் கடைசி நேரத்தில் உதவி செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். எதிர்பார்க்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர் வரும் சார், ஒரு அட்வான்ஸ் ஆல்கஹாலிசத்துல வரும். வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அசைட்டிஸ்னு ஒரு நோய் வரும், வயிறு ரொம்ப பெருத்து போயிருக்கும். அந்த நிலையில நோயாளிகள் வருவாங்க, சார் இப்போ குணப்படுத்திடலாமா? முடியாது. ஆரம்ப நிலையிலே ரொம்ப ஆரம்ப நிலையில இருந்தால் குணப்படுத்தலாம், அட்வான்ஸ் நிலையில வந்து சாத்தியம் அன்று சார். எந்த ஃபெயிலியர் கண்டிஷனும் சாத்தியம் இல்லை சார். அது ஹெப்பாட்டிக் ஃபெயிலியரா இருந்தாலும் அதான், ரீனல் ஃபெயிலியரா இருந்தால் அதான், கார்டியாக் ஃபெயிலியரா இருந்தாலும் அதான். செயலிழந்து விட்டது. செயலிழந்து விட்டால் அதனை மீண்டும் சீரமைப்பது கடினம் சார். கல்லீரல் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு மக்கள் உணவு பழக்க வழக்கங்கள்ல என்ன சேர்த்துக்கணும், இதை அவாய்ட் பண்ணும் சார்? சார், முதல்ல வந்து நம்முடைய உடலுக்கு ஏற்ற உணவு எது என்று தேர்ந்தெடுத்து உண்ண பழக வேண்டும். நாவிற்காக சாப்பிடுவதற்கு பதில் நம் உடலில் உள்ள உறுப்புகளுக்காகவும் நாம் சாப்பிட பழக வேண்டும் சார். நம்ம உணவுல நம்ம 6 சுவைகளை சாப்பிடுறோம் சார். ஆனா 6 சுவைகள் நம்ம சொன்னாலும் 2 சுவை நம்ம டோட்டலாவே விட்டுருவோம். ஒண்ணு என்னன்னா கசப்பு, இன்னொன்னு வந்து துவர்ப்பு. இந்த கசப்பு துவர்ப்புடைய பொருட்களை சிறிதளவு நம்ம வந்து உணவில் சேர்த்து கொள்ளணும். இந்த கசப்பு துவர்ப்புடைய பொருட்கள் யாவும் பாருங்க நல்ல மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கும், குறிப்பாக ஹெப்படோ ப்ரொடெக்டிவாக இருக்கும். இப்ப கடுக்காய் எடுத்துக்கோங்க, அது துவர்ப்பு சுவை. நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, அதுலயும் சிறிதளவு துவர்ப்பு காணப்படுகிறது. இவைகள் எல்லாமே குடலுக்கும் நம்முடைய கல்லீரலுக்கும் நன்மை செய்யக்கூடியது. இந்த உணவுகளை நாம் உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்ததாக தவிர்க்க வேண்டியது என்று பார்த்தால் ஹை கண்டென்ட் ஆஃப் ஃபேட், அதாவது அதிக கொழுப்பு மிக்க, அதிக எண்ணெய் உள்ள பொருட்களை தவிர்ப்பது நல்லது. மந்த பொருட்கள் யாவும் கல்லீரலினுடைய செயல்பாட்டை குறைக்கும். எந்த மாதிரி சொல்றீங்க சார்? எண்ணெய் பொருட்கள், பொரித்த உணவுகள், இது எல்லாமே கல்லீரலினுடைய செயல்பாட்டை குறைக்கும். சரி சார். சித்த மருத்துவத்துல வந்து இந்த உணவுகள் எல்லாமே வந்து ஆகா பதார்த்தங்கள் அப்படிதான் சொல்றாங்க சார். இது கல்லீரலுக்கு மட்டும் இல்ல, எல்லா உறுப்புகளுக்கும் இதான். எல்லா உறுப்புகளுமே திணற வைக்கிறோம் நம்ம. ஆமா, எல்லா உறுப்புகளையும் திணற வைக்கிறோம். சரி. நம்மகிட்ட உள்ள பெரிய பிரச்சனை இப்ப என்னன்னா, சுவைக்காக சாப்பிட்டு பழகியாச்சு. அதனால டேஸ்ட் பட்ஸ், அதாவது இங்க ஆசான் சொல்லுவாரு, நாவுக்கு கீழே போனா நரவல் டாம்பாரு. நாக்குல இருக்கிற வரைக்கும் தான் அது கசப்பு, இனிப்பு, சாப்பாடு எல்லாம். நாக்கு கீழே போயாச்சுன்னா அது நரவல் தான். அதனால அந்த நாவிற்கு அடிமைப்பட்டு அதிகமாக உண்பதை தவிர்த்து சரியானதை தேர்ந்தெடுத்து உண்டாலே போதுமானது. குறிப்பாக சார், பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இவை எல்லாமே நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு மிகவும் சிறப்பானவைகள் தான் சார். ஆனா இப்ப குழந்தைகள் கூட அதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. என்ன சார் செய்ய? இந்த கேள்விகளுக்கு இது வந்து நாம வந்து சமுதாயம் வந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. இதனை எப்படி அவர்களை எப்படி மாற்றுவது என்பது நாம் வந்து கொஞ்சம் யோசித்து சரியான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இது. கண்டிப்பா சார். ஏன்னா அதை விட்டோம் அப்படின்னா இதாயிடுச்சு. ஏன்னா சமீபத்தில் என்னுடைய கிளினிக்ல ஒரு பேஷண்ட் வந்தாங்க, 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவன். அவனுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகே. சுகர் லெவல் பார்த்தா 500 இருக்குது. ஐயோ. ஸோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் நம்ம வந்து அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. காய்கள், கனிகள் இவற்றை வந்து நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது சார். இந்த கல்லீரல் பிரச்சனைக்கு வந்து மக்கள் சில பேர் வந்து நம்ம மக்கள்கிட்ட பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஈரல் அதிகமாக சாப்பிட்டோன்னா கல்லீரலுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அதனால் ஆட்டு ஈரல், கோழி ஈரல் விரும்பி சாப்பிட்றவங்க, அதை வாங்கி சாப்பிட்றவங்க நிறையா இருக்கிறாங்க சார். ஆட்டு ஈரல், கோழி ஈரல் சாப்பிட்றது நன்மை கொடுக்குமா சார்? நன்மை கொடுக்கும் என்று தான் சித்த மருத்துவ நூல்கள் கூறுகின்றன. சரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் ஒரு கோட்பாடு உண்டு சார், ஆளுக்கு ஈடு ஆடு.
ஆ, ஆ. ஒரு மனிதனுக்கு மூளை கோளாறு இருக்கிறது என்றால் ஆட்டின் மூளையை நாம் வந்து மருந்தாக கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. ஆ. அந்த அடிப்படையில் நம்முடைய கல்லீரல் பிரச்சனைகளுக்கு ஆட்டினுடைய கல்லீரலை மருந்தாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு குறிப்பு உள்ளது. சரி, எல்லா ஆடுகளுக்கும் இந்த பண்பு இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லவே இல்லை. சரி. கொடியாடு, வெள்ளாடு, ஓகே. வெள்ளாடு, கொடியாடு, குறிப்பாக நாட்டு வெள்ளாடு, ஆ. இந்த நாட்டு வெள்ளாட்டினுடைய ஈரலுக்கு இந்த பண்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளாட்டினுடைய பிற இனங்கள் இருக்கிறது, பள்ளையாடு, குறும்பாடு போன்ற இனங்கள் இருக்குது. அந்த இனங்கள் எல்லாம் நோயை உண்டாக்கும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆ. அதனால் மக்கள் வந்து அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு வெள்ளாட்டினுடைய ஈரலை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பிற ஆடுகளுக்கு இந்த பண்பு இருப்பதாக சித்த மருத்துவம் சொல்லவில்லை. சார், அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு சார். நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலுக்கான டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஆமா சார். இந்த ட்ரிங்க் குடிச்சீங்கன்னா கல்லீரல் சுத்தமாயிரும், கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நச்சு கழிவுகள்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடும் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கான ட்ரிங்க்ஸ் நிஜமாவே அவைலபிளாக இருக்கா? சித்த மருத்துவத்தில் அதுக்கு ஏதாவது மாற்றுலாம் இருக்குதா சார்? அதாவது சித்த மருத்துவத்தில் இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சா, அதாவது இந்த குறிப்பிட்ட பானம் அருந்தினால் கல்லீரல் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் இல்லை. ஓகே. ஆனா சில மூலிகைகளினுடைய பண்புகள் அதை சொல்லியிருக்கிறாங்க சார். ஒரு உதாரணத்திற்கு ஜீரக குடிநீர். சரி. இந்த ஜீரக குடிநீரை பற்றி சொல்ல வரும்போது இது வந்து வயிறு மற்றும் கல்லீரல் சார்ந்த நோய்களை குணமாக்கும் அப்படிங்கிறன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதனுடைய பெயரே வந்து சீரகம், உடலினுடைய உள்ளுறுப்புகளை சீர் செய்யக்கூடியது. இந்த மாதிரியான குறிப்புகள் இருக்கிறது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பொமிகிரானட் ஜூஸ் குடிங்க, இல்லைன்னா பம்கின் ஜூஸ் குடிங்க, பைனாப்பிள் ஜூஸ் குடிங்க, இதே மாதிரியான குறிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் கல்லீரலை டீடாக்சிஃபை பண்ணுவதற்கு என்று சில மருத்துவ முறைகள் இருக்கின்றன, அது வேறு. சரி, அதெல்லாம் சித்த மருந்துகளுக்குள்ள போயிடும். அது மருந்துகளுக்குள்ளார போயிடும். இந்த மாதிரியான குறிப்புகள் சித்தர் நூல்களில் இல்லை. சார், இப்போ நம்ம பேசின விஷயங்கள் தவிர கல்லீரலை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்றதுக்கு மக்களுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகள், ஆலோசனைகள் இருக்கா சார்? சித்த மருத்துவத்தில் உள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக உணவை கூறுவோம். அடுத்ததாக உணவுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தையும் சித்தர்கள் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அது என்ன அப்படின்னா, உடல் பயிற்சி, ஆசனங்கள், பிராணாயாம முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளை வந்து சொல்றாங்க. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி. ஆமா சார். இதுல குறிப்பாக சில குறிப்பிட்ட ஆசனங்கள் ஈரலை பலமாக்கும் என்றே சொல்லப்பட்டுள்ளது. ஓகேவா? உதாரணத்திற்கு நாம் வந்து அரை மச்சேந்திராசனம், அடுத்ததாக திரிகோணாசனம், சூரிய வணக்கம், இவற்றை ரெகுலரா செய்து கொண்டிருந்தால் நம்முடைய கல்லீரல் பலம் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கல்லீரல் மட்டுமல்ல, எல்லா உறுப்புகளுமே பலம் பெறும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். கல்லீரல் சம்பந்தமாக நிறைய கேள்விகள், எனக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவாக்கிக்கிட்டேன். மக்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்த நம்ம சேனலில் பார்த்த வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எப்பவும் வழக்கம் போல் நீங்கள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் எழுதுங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறோம். சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள், உங்களுடைய அனுபவம், எல்லா விஷயங்களுமே நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. மக்கள் வந்து எந்த வீடியோ பார்க்குறது, எதை நம்புறது, எதை ட்ரை பண்ணுறது, வேண்டாம், இது யார் சரியான மருத்துவர் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெளிவான தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள்லாம், நல்ல மருத்துவர்கள்லாம் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் மக்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கிற மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.